இப்போது ஃப்ரண்ட் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பேக் பீஸ் வச்சுருக்கேன். பேக் பீஸோட நல்ல பக்கமும் ஃப்ரண்ட் பீஸோட நல்ல பக்கமும் கரெக்டாக வச்சு நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்தோம்ல ஸ்டிச்சிங்க்குன்னு அந்த அளவோட கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. இன்னும் 2 ஸ்டிச். இந்த ஸ்டிச்சிங் வெளியில் தெரியாமலும் தைக்கலாம், ஜாயிண்ட் வெளியில் தெரியாமல் தைக்கலாம். அது ஒரு வேறு மெத்தடு. நான் அடுத்து நெக்ஸ்ட் டைம் சொல்லித்தரேன். இப்போது பாருங்கள், ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இது இந்த மாதிரி வெளியில் இந்த பிசுறு தெரியாமல் இருக்கணும். இந்த நெக்குக்கிட்ட இந்த மாதிரி பிசுறு வராமல் இருக்கிறதுக்கு படிமான தையெல்லாம் ஒன்று போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பட்டி எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.